PSLV C60 ராக்கெட் மூலமாக விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட 2 செயற்கைக்கோள்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து டாக் ஆனது. இதன் மூலம் செயற்கைக்கோள்களுக்கு இடையே மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு ஏற்படுத்தப்பட்டதன் மூலம் விண்வெளியில் டாக்கிங் செய்த 4வது நாடு என்கிற வரலாற்று சாதனையை இந்தியா பெற்றுள்ளது. இதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சர்வதேச அளவில் இஸ்ரோ பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது. இதனால் உலகின் பல நாடுகள் கூட தங்கள் விண்கலன்களை விண்ணுக்கு அனுப்ப இஸ்ரோவை நாடுகிறது. இஸ்ரோ தற்போது அடுத்த கட்டமாக ஸ்பேடெக்ஸ் திட்டத்தை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் முயற்சியை இஸ்ரோ கையில் எடுத்தது. விண்வெளியில் செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைக்கும் விண்வெளி டாக்கிங் பரிசோதனை என்ற நவீன தொழில்நுட்ப பணிக்காக இஸ்ரோ 2 செயற்கைக்கோள்களை உருவாக்கியது. அவற்றிற்கு ஸ்பேடெக்ஸ் A மற்றும் ஸ்பேடெக்ஸ் B என்று பெயரிடப்பட்டது. தலா 220 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள்களை விண்ணில் வெவ்வேறு சுற்றுப்பாதையில் செலுத்தி விண்வெளியில் இந்த 2 செயற்கைக்கோள்களையும் இணைய வைக்கும் கடுமையான பரிசோதனையில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது. இதற்காக ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து PSLV C60 ராக்கெட் இந்த 2 செயற்கைக்கோள்களை சுமந்தபடி கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி விண்ணில் பாய்ந்தது. திட்டமிட்டபடி இந்த ராக்கெட்டின் 2 பாகங்கள் அடுத்தடுத்து பிரிந்தன. இந்த ராக்கெட் பூமியிலிருந்து புறப்பட்டு 15 நிமிடம் 15 வினாடிகளில் ஸ்பேடெக்ஸ் B செயற்கைக்கோள் 475 கிலோமீட்டரிலும் 15 நிமிடம் 20 வினாடிகளில் ஸ்பேடெக்ஸ் A செயற்கைக்கோள் 476 கிலோமீட்டரிலும் வெவ்வேறு சுற்றுப்பாதையில் திட்டமிட்டபடி நிலைநிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் ஸ்பேடெக்ஸ் A மற்றும் ஸ்பேடெக்ஸ் B செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைக்கும் பணியை இஸ்ரோ மேற்கொண்டது. ஜனவரி 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு இந்த 2 செயற்கைக்கோள்களையும் இணைக்க திட்டமிடப்பட்ட நிலையில் 2 செயற்கைக்கோள்களையும் இணைப்பதற்கான சரியான முடக்கம் கிடைக்காத காரணத்தினால் இந்த திட்டம் அப்போது ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக 4 முறை இந்த டாக்கிங் பரிசோதனை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி 8 மணி அளவில் இந்த 2 செயற்கைக்கோள்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. 15 மீட்டர் இடைவெளியிலிருந்து 3 மீட்டராக குறைக்கப்பட்ட பின்னர் இந்த 2 செயற்கைக்கோள்களின் கலன்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்தன. இதனை அடுத்து இந்த டாக்கிங் பரிசோதனை வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக இஸ்ரோ அறிவித்தது. மேலும் இந்த டாக்கிங் செயற்கைக்கோள்களை இணைக்க பாடுபட்ட விஞ்ஞானிகளுக்கு இஸ்ரோவின் புதிய தலைவர் நாராயணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவை தொடர்ந்து இதனை மேற்கொள்ளும் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா தற்போது பெற்றுள்ளது. இது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இதேபோன்று செயற்கைக்கோள்களை இணைத்த பின்னர் அவற்றை கட்டுப்படுத்தும் பணியும் வெற்றி பெற்றுள்ளது. வருகிற நாட்களில் செயற்கைக்கோள்களை பிரிக்கும் பணி மற்றும் மின்சார பரிமாற்ற சோதனைகளும் மேற்கொள்ளப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்தியாவின் விண்வெளி தொடர்பான எதிர்கால லட்சியங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் மிகவும் அவசியம் என்று கூறுகிறார்கள். விண்வெளியில் இந்திய விண்வெளி மையத்தை உருவாக்கி அதனை செயல்படுத்துவது, இந்திய விண்வெளி வீரர்களை நிலவுக்கு அனுப்புவது போன்றவை இந்த எதிர்கால திட்டங்களில் அடங்கும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே கரெக்ட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.